அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலரில் உள்ள குறுக்கு எழுத்து பற்றி பார்க்க போகிறோம். ஜூலை 14, 2026 செவ்வாய்க்கிழமை. 14/7/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by 1. இடமிருந்து வளம். முதல் விஷயம், மக்கள் தீர்ப்பே டேஷ் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மகேசன்னா கடவுள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லார்ட் சிவான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மக்களோட முடிவு எலெக்ஷனில் அதை தான் கடவுளுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேலேருந்து கீழேன்னு அதை ஒரு கெட்ட கனவாக எண்ணி டேஷ் விடு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கலைன்னா அதை ஒரு கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடு. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? மஞ்சள் அல்லது வெண்மை நிறத்தில் உள்ள மயக்கும் நறுமணத்தை கொண்ட மலர். மஞ்சள் இல்லைன்னா வெள்ளை தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சம்பங்கி சொல்லலாம். நான் இதை சந்தேகத்தில் டவுட்டில் எழுதுவேன், என்னங்கிறது ரீசன் வேண்டாம் சொல்கிறேன். சம்மங்கி அப்படிங்கிறது வெள்ளை இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? இருக்கக்கூடிய மலர் செடி. ஓகே. 5 இடமிருந்து வளம் என்ன? பேல அந்த 5 இருக்கு. இரக்கத்தை அடுத்தவங்க பார்த்து இறக்கப்படுறத பரிவு, கருணை, தயவு, இல்லைன்னா இருக்கனால பரிதாபம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? ட்ரீல ஆரம்பிச்சுக்குங்க. விளிம்புனா எட்ஜு இங்கிலீஷில், இல்லைன்னா பார்டர் சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா மார்ஜின் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வேறு என்னன்னு சொல்லலாம்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, ட்ரிம்முன்னு எழுதியாச்சு. இப்போ இங்கே பார்ப்போம். 7 இடமிருந்து வளம் என்ன? சோகம்னா துக்கம் இல்லைன்னா துயரம் சொல்லலாம். ஆனால் இங்கே இங்கு இம்முன்னு எந்த வேடமே வராது. ஸோ நீங்கள் இப்போ துக்கம் அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா, துக்கம் அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே சம்பகி அப்படின்னு வராது. இந்த பூ கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா சம்மங்கி பூ இல்லைன்னா வேறு என்ன பூ நீங்கள் இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னா ஓகே, ஓகே, இருக்கு. ஸோ சண்பகம் அப்படின்னு ஒரு பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா செண்பக பூவை தான் சம்பகம் அப்படின்னு சொல்கிறோம். செண்பகப்பூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை தான் சண்பகம்னு சொல்கிறோம். அப்படின்னா மஞ்சள் மற்றும் வெண்மை மற்றும் ஆரஞ்சு அப்படின்னு நீங்கள் கேள்வியில் கேட்டிங்கன்னா நாங்கள் சண்பகம்னு சொல்லலாம். மஞ்சள் இல்லைன்னா வெண்மை 2 கலர் மட்டும் சொன்னிங்கன்னா சம்பங்கி தான் வரும். ஓகேங்களா? நான் சண்பகம்னு எழுதுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போது சம்பங்கி வரதுக்கு இந்த இடத்துல எழுதுறதுக்கு இடம் கிடையாது. ஒன்று கேள்வியில் 3 கலர் காமிக்கணும். ஓகேங்களா? சண்பகம், செண்பகப்பூவை சொல்கிறாங்க. கோயிலெல்லாம் இருக்கும். செம்மகம் பூ மரமாக வளரக்கூடியது. சம்பங்கி செடியாக வளரக்கூடியது. 3 மேலேருந்து கீழே என்ன? 3ஆவது எடுத்து பேக். உயரம் குறைவான தேர், ஹைட்டு கம்மியாக உள்ள தேர் என்னென்னு சொல்லுவீங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க சப்பரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 3 இடமிருந்து வளம் என்ன? சேலை ஆன்சர். இது இல்லாத இனிப்பா. 4 மேலேருந்து என்ன கீழே என்னன்னு பார்த்துட்டு ஆன்சர் எழுதலாம். இங்கு சென்றால் அலைகளை காணலாம். எங்கே சென்றால் பீச்சுக்கு போனால் அலைகளை பார்க்கலாம். பீச்சுனா கடற்கரைக்கு சென்றீங்கன்னா என்ன பண்ணலாம்? அலைகளை பார்க்கலாம். ஓகே. 3 இடமிருந்து வளம். சேலேருந்து 5 இங்கே கேலை இது இல்லாத இனிப்பா அப்படின்னா இனிப்பு பண்ணோம்னா சர்க்கரை இருக்கணுங்க. ஏதோ நாட்டு சர்க்கரை, வெல்லம், இல்லை சீனி எல்லாமே சொல்லக்கூடிய சர்க்கரை. ஓகே.
8 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து க. மனதில் தோன்றும் உணர்ச்சிகளை இது வெளிக்காட்டிவிடும். நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்மளுடைய ஃபேஸ் காமிச்சு கொடுத்தோம் அப்படின்னா முகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நேற்று நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் என்றால் படையும் நடுங்கும். பாம்பு என்றால் படையும் நடுங்கும் சொல்லுவோம். ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? பால அஞ்சுக்கு. சிறுவன். சிறுவனை வந்து நீங்கள் இங்கே என்னன்னு சொல்லலாம்னா பால அஞ்சுக்கலாம்னால பாலகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? விஜய தளபதின்னு சொல்கிறேன். அப்போ அஜித்தை தலை. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? அறிவாளி. புத்திசாலி. பூ இருக்கனால புத்திசாலின்னு சொல்கிறேன். கரெக்டாக 5 எழுத்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? கேல ஆன்ஸுக்கு 3வது எழுத்து தீ இருக்குங்க. சென்னையில் உள்ள டேஷ் சந்திப்பு தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய குறுக்கு மாற்றுப்பாதை மேம்பாலமாகும். பெரிய மாற்றுப்பாதை மேம்பாலம் தான். ஓகே. கத்திப்பா ஜங்ஷன் இருக்குல்ல, கிண்டியில் உள்ள கத்திப்பா பாலம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளவர் லீஃப். அதாவது கிளவர் லீஃப்னால் 4 இலை வடிவத்தில் இருக்கிறதுலே பெரிய பாலம்னு சொல்கிறாங்க. 4 இலை வடிவம் கொண்ட பெரிய சந்திப்பு அப்படின்னு சொன்னால் அது கத்திப்பா. எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கிளவர் லீஃப் அப்படிங்கிறது தான் இதனோட ஆசியாவில் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 13 மேலேருந்து கீழே என்ன? அலட்சியம். அடுத்தவங்கள பார்த்து அசால்ட்டாக கண்டுக்கிறது. கண்டு காணாமல் போகக்கூடியதுன்னு சொல்லலாம். உதாசீனப்படுத்துறதுன்னு சொல்லலாம். புறக்கணிக்க சொல்லலாம். மதிப்பின்மை இருக்க சொல்லலாம். இங்கே ட்ரா வந்துக்கனால பாதாமுகம். ஒருத்தவங்க மூஞ்சை பார்த்துட்டு கூட பார்க்காத மாதிரி ரியாக்ஷன் காமிக்குது. பாதாமுகம். ஓகேங்களா. ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? ஈவிர கட்சி. சுருக்கமாக ஈவிர கட்சி அப்படின்னா திராவிட கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீக்க ஷார்ட் ஃபார்மாக கேட்டிருக்காங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? கருங்காலி. இறுதியில் எதுவும் இல்லை. கருங்காலி கட்டை வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ளது, பவர்ஃபுல்லாக உள்ளது. இதில் இறுதியில் எதுவுமே இல்லை அப்படின்னா காலிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஓகே. கருங்காலி கட்டை மட்டும்தான் தண்ணியில் முங்கக்கூடிய கட்டை. 18 மேலேருந்து கீழே. விளங்காது என்பதற்குள் ஒரு உடல் பாகம். இந்த வேர்டுக்குள்ள ஒரு உடல் பாகம் இருக்குன்னா காது. சரிங்க. இந்த சைடு வந்த எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. கடைசி ஹிண்ட் எங்கே வருது? 16 இடமிருந்து வலம் என்ன? புத்திரன். புத்திரன்னா மகன்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுடைய புத்திரன் அப்படின்னா அவங்களுடைய மகன். ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? கேல ஆன்ஸுக்கு. மிகவும் உரத்த குரலில் பேசுவது என்பது டேஷ் என்பதை சொல்வார். ரொம்ப சத்தமாக பேசுகிறத கத்துவது என்பது கத்துதாங்க. ஸோ கத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நல்லா கற்றுன்னு கற்றுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? வருங்காலத்தில் டேஷ் விளங்க முறையான திட்டமிடலும் விடாமுயற்சியும் தேவை. இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. ஸோ 14 மேலேருந்து கீழே என்ன? திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் எங்கே? தென்காசி. ஓகேங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? இன்று தகவல் நிகழ்ச்சியில் மூலம் வானொலி நேயர்களிடம் பிரபலமாக விளங்கியவர் டேஷ் சுவாமிநாதன். தென்கட்சி சுவாமிநாதன். அவருடைய ஆடியோ கேட்டு பாருங்க, அவ்வளோ இதாக இருக்கும். தென்கட்சி சுவாமிநாதன். இன்று தகவல், இன்றைய கதைகள். சரிங்களா. 11 மேலேருந்து கீழே. பூவிலிருந்து வண்டு சேகரிப்பது.
பூவில் வந்து வண்டு என்ன சேகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேன் எடுக்கும், ஹனி. ஓகேங்க. 20 இடமிருந்து வலம் பார்த்துட்டு இருந்தோம். கேள்வி என்ன? வருங்காலத்தில் டேஷ் விளங்க வேண்டும் என்றால் முறையான திட்டமிடலும் விடாமுயற்சியும் தேவை. வருங்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் விடாமுயற்சியும் திட்டமிடலும் அவசியம். இங்கே சிறந்துன்னு சொல்லியிருக்கீங்க, இன்னொன்று என்னமோ சொன்னோமே, மேலே மறந்துன்னு ஒரு வேர்டு வந்துருக்கு. எதுகை மாடலில் எழுத மாதிரியே எழுதியிருக்காங்க. ஓகே, இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா? குடும்பம் முன்னேற பெண்களின் பங்களிப்பு இருந்தால் மட்டுமே குடும்பம் முன்னேறும். பாரதியார் அவர்கள் சொன்னது. வீடியோ ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. அறிவியல் ஆயுதம் பூமி அடியுமா? இதுவும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரைட் பண்ணி பாருங்கள். 5 நதிகளின் நிலம். ஓகேங்களா? இதையும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.